ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு. நான் யாரையும் குற்றம் சாட்டல. ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் இருக்கும் போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது அந்த சாலையை. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தொழில்துறை மானியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டிலே படித்துவிட்டு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு எடுக்கப்படுவதில்லை. வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு சாலைகள் மற்ற அனைத்து ஏர்போர்ட் இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு. நான் யாரையும் குற்றம் சாட்டல. ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் இருக்கும் போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது. அந்த சாலையை கொண்டு வந்திருந்தால் மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த போது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையம் வேண்டும், எடுக்கப்படதான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வரும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்க அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சியோடும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 ட்ரில்லியனும் வராது, 1.5 ட்ரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.